ஓம் காலஸ்வரூபாய நமக. ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது ஒரு கிளையண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, உடம்பா இருக்க நான் குண்டாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும். இது வந்து அஸ்ட்ராலஜியில் கேட்குறதுன்னு கிடையாது, ஒரு பொதுவான கொஸ்டினாக எல்லாத்துக்கும் இருக்குது. குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாகணும், நான் ஜிம்முக்கு போனேன், என்னால் குறைக்க முடியல, நான் ஃபுட் கண்ட்ரோலாக இருந்தேன், குறைக்க முடியல அப்படின்ட்டு. இது வந்து ஜாதக ரீதியாக இந்த விஷயத்தை 100% சரி பண்ண முடியுங்க. ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய 3வது கட்டம் அப்படிங்கிறது உங்களோட ஹார்மோன்ஸை பற்றி சொல்கிறது. அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தேர்ட் ஹவுஸ் வந்து உங்களை டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணும் டீட்டெயிலாக. இந்த 3வது பாவங்களில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகமோ இல்லை அந்த கிரகம் வந்து உங்களுக்கு கெட்டோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃப்ரீக்குவன்சியை இழந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த வரக்கூடிய தசா புத்திகளை அவங்க சந்திப்பாங்க. குழந்தையிலேருந்து நான் நல்லா தாண்டா இருந்தேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெருசாகிற அந்த ஒரு ஏஜ் வர்றதுக்கு அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் வரக்கூடிய இடத்துல நான் கரெக்டாக எனக்கு சைக்கிள் வந்து ஒரு ரெகுலராக இல்லை. இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஹவுஸ் தாங்க. இந்த தேர்ட் ஹவுஸ் யாருக்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்து அவங்களுக்கான அந்த தசா புத்திகள் காலங்கள் வரும்போது இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸை அவங்க சந்திக்க நேரிது. இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் இருக்குது. இதுதான் நாளடைவில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உட்காந்துட்டே இருக்கீங்க, நீங்கள் வேலை செய்கிறதுல கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது, அதனால் டிப்ரெஷன், அதனால் உடம்பு போடுதுன்ட்டு. இதெல்லாம் கன்சால்டேட்டடாக எங்கேருந்து செலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எண்டோக்ரைன் கிளாண்டு எங்கே வந்து சுரபிகள் சுரக்குதோ, ஹார்மோன்ஸ் எங்கே சுரக்குதோ அது ஆரிஜினை நம்ம வந்து பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த உடம்புக்கு வந்து ஜாஸ்தி ஆகிறது, குறையிறது, இந்த பிசிஓஸ் நிறையா என்னோட டாக்டர் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே ஆஸ்ட்ராவோட கனெக்டான ஒரே விஷயந்தான் உங்களுக்கு. ஸோ உங்களோட சார்ட்டை பார்த்துட்டோ ரீட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வெளில வரலாம். சர்வ வளம், வாழ்க நலம்.